மாடு கொண்டு வந்த அப்புறம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஸ்டார்ட்டிங்கில் வளர்த்ததை விட கோழியோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் இது வேகம் எங்களுக்கு அந்த வெள்ளை கழிச்சல்ன்ற நோயே வந்ததில்லை. ஏன்னா அதில் இருக்க புழுவை அது சீச்சி சீச்சி க்ளீனாக சாப்பிட்றோம். ரெண்டாவது கோழிங்களுக்கு நாங்கள் பெருசாக தண்ணியெல்லாம் நாங்கள் வந்து வைக்கிறதில்ல. நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு 15 கோழி 20 இருக்கும், 20 கோழிகள் இருக்கும். அதுக்கு தண்ணியெல்லாம் நாங்கள் தனியாக வைக்கிறது. அதுவே கோமியம், மாட்டுடைய கோமியம் கீழே தேங்கி இருந்தால் அதை தான் குடிக்கும். ஸோ அதுவேக்க எங்களுக்கு எந்த நோயுமே இதுவேக்க எங்கள் கோழிக்கு வந்ததில்லை. பெருசாக வந்தால் மழையிலே 2-3 நாள் கண்டினியூஸாக மழை பெய்யும் போது அதில் நனைஞ்சா வர கோல்டு தானே காண்டி மற்ற எந்த நோயும் வந்ததில்லை. அந்த கோல்டுக்கு நாங்கள் பண்ணுற ஒரே வைத்தியம் அதற்கு கொடுக்குற கம்பில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும்தான் கலந்து கொடுப்போம். ஸோ என்னோட சின்ன இது என்னென்னா, கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இயற்கை முறையில் கொண்டு போகிறது தான் நல்லது. எப்பவுமே அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. கூட கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மாடையாவது வளர்த்தா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கோழி பண்ணையை சக்ஸஸாக நடத்தலான்றது என்னுடைய கருத்து, என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது இன்னொன்று கோழியால் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரத்தை தாக்குற அந்த காண்டாமிருக வண்டு வந்து சாணியை நோக்கி வந்து தான் முட்டை இட்டுட்டு போகும். அது அப்படியே அந்த மக்கி நம்ம அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் தென்னை மரத்துக்கு விட்டோம்னா அந்த வண்டு வந்து அந்த தென்னை மரத்தையே அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அதை கோழி வளர்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த காண்டாமிருகம் வெரி குட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஃபார் கோழி. அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுவும் நம்மளுக்கு கோழியால் ஒரு அட்வான்டேஜ். ஸோ கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக மாடை வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது மாடும் எங்களுக்கு பாலும் கொடுத்தது, நெய்பர்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தோம். நல்ல பால் கிடைக்குதுன்னு நெய்பரும் வாங்க சொன்னாங்க. ஆனால் இதுலேயும் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்தது. நெய்பரால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரல.